அப்ப அது போயிட்டு வாங்க அக்கா. நீங்க ஒன்றும் கவலைப்படுதுங்க. 60 மணிக்கு ஒன்றாகுது. சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. போங்க. போயிட்டு வரேன். சரிங்கக்கா, சரிங்கக்கா, சரிங்க. இப்போ உங்களுக்கு கொல்லி கிரகம் தோஷம் இருக்கு. இந்த கிரக தோஷத்துக்கு பரிகாரமே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நேர்ல பாத்துக்க கூடாதுமா. கொல்லி தோஷம் முடியற வரைக்கும் ஆதியும் நானும் நேருக்கு நேரா பாத்துக்க கூடாது. இப்ப நான் எப்படி போய் பார்வதிக்கு ரத்தம் கொடுக்கறது? அம்மா தான் கால் பண்றாங்க. பேசு ப்ரோ, எங்க வந்திருக்காங்கன்னு கேளு. ஹலோ அம்மா. ஆதி, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்கேன். ஆனா என் கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. ப்ளீஸ் என்ன வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்கோயேன். உடனே வரமா. நீங்க எந்த இடத்துல இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அது போரூர் முகலிவாக்கம் அந்த அந்த சைடுல சிக்னல்ல இருக்கேன் ஆதி. சரிம்மா, நீங்க அங்கேயே இருங்க, நான் உடனே கிளம்பி வரேன். சரி, சீக்கிரமா வா, பத்திரமா வா. சரிம்மா. அம்மா என்ன ப்ரோ சொன்னாங்க? அம்மா வந்து கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சான். நான் போய் அம்மா பிக் பண்ணிட்டு வந்துடுறேன். ப்ரோ ப்ரோ நானும் வரேன் ப்ரோ. வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல்ல பாம்பே பிளட் இருக்கான்னு சேஃப்டிக்கு விசாரிச்சு வச்சுக்கலாம்ல? சரி வா போலாம். ஆமா ஐஸ் இங்க இருந்து பாத்துக்கோங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். வா ப்ரோ. ஆண்டி, அருண் வந்துட்டான். அம்மா அருண், அருண், பார்வதிக்கு ஒண்ணும் இல்ல. அப்படியா? ஆமா சின்ன தம்பி, அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் பார்வதி முடிச்சிருவான்ற நம்பிக்கையே எனக்கு வந்திருக்கு. அம்மா ஆமா ப்ரோ எங்க? ஆதிய நான் பார்க்கல அருண். உங்களை பிக்கப் பண்றதுக்கு தானே ப்ரோ கிளம்பி வந்தாரு. அப்ப நீங்க தனியா வந்துட்டீங்களா? ஆமா அருண், ஆதிக்கு நான் ஃபோன் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தோணுச்சு பிளட் அர்ஜென்ட்டா பார்வதிக்கு தேவையில்ல, கண்டிஷன் கிரிட்டிக்கலா இருக்குன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் அங்கிருந்தே ஒரு கேப் பிடிச்சி வந்துட்டேன். சரி சரிம்மா, நீங்க பண்ணதான் கரெக்ட். சரிம்மா, ப்ரோ இப்ப எங்க இருக்கான்னு தெரியல. நீங்க வந்துட்டு தான் அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ஆமா, ஆதிக்கு சொல்லிடு. சொல்லு அருண். ப்ரோ அம்மா ஹாஸ்பிட்டல் வந்து அன்னைக்கு பிளட் கொடுத்துட்டாங்க ப்ரோ. அன்னைக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. நீ திரும்பி வந்துரு ப்ரோ. நான் உடனே வரேன் அருண். சரி ப்ரோ, சீக்கிரம் வா. மா ப்ரோட்ட சொல்லிட்டேன், உடனே வந்துருவாரு. சரி. பார்வதிக்கு இப்ப எப்படி இருக்கு? பார்வதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம். ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு மேடம். ஓகே. சிஸ்டர் ஒரு நிமிஷம்.
அது சிஸ்டர், இப்போ பிளட் கொடுத்தாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பிளட் குரூப் தேவைப்பட்டது? பாம்பே பிளட் குரூப். அப்படிங்களா? அகிலாவுக்கு பாம்பே பிளட் குரூப் தானா? ஆமா. நீங்க அவங்கள நல்லா செக் பண்ணி எடுத்தீங்களா? என்ன இவ செக் பண்ணி பிளட் எடுத்தீங்களான்னு தானே கேட்டேன். அதுக்கே இப்படி முறைச்சிட்டு போறா? ஆதி வர வந்துகிட்டே இருப்பான். ஆதியை நான் பார்க்க கூடாதே. இப்ப இவங்களெல்லாம் எப்படி சமாளிக்கிறது? சார் சார் பார்த்து சார், பேஷண்ட் இருக்காங்க, கண்ணு முன்னு தெரியாம. சார் தள்ளுங்க சார். இருங்க, நான் ஹெல்ப் பண்றேன். கொஞ்சம் முன்னாடி தள்ளு, கொஞ்சம் முன்னாடி. ஐயோ, ஆதி வந்துட்டானே. பார்வதி நல்லா ஆயிட்டான்னு தெரிஞ்சாதானே நான் இங்க இருந்து போக முடியும். இப்ப நான் என்ன பண்றது? இவன் வேற வந்துட்டானே. ஐசு டாக்டர். டாக்டர், பார்வதிக்கு எப்படி இருக்கு? இனி பயப்பட தேவையில்ல. சரியான நேரத்துக்கு பிளட் கொடுத்து அவங்கள நீங்க காப்பாத்திட்டீங்க. இன்னும் 10 to 15 மினிட்ஸ்ல அவங்க கண்ணு முழிச்சிருவாங்க. அப்புறம் போய் நீங்க பார்க்கலாம். ஓ, பரவாயில்ல டாக்டர். அருண். அம்மா, டாக்டர் கிட்ட ஒரு டவுட் கேட்க வேண்டியிருக்கு. I'll just be back. ஓகே சரிம்மா. எங்க போறா இவ? அருண், என்ன அம்மா கரெக்டான நேரத்துக்கு வந்து அன்னைக்கு பிளட் கொடுத்துட்டாங்க ப்ரோ. அன்னைக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, சீக்கிரமா கண் முழிச்சிட்டாங்க டாக்டர் சொல்லிட்டாரு. அம்மா டாக்டரை பார்க்க போயிருக்காங்க ப்ரோ. ஓ சரி, நான் போய் பார்த்துட்டு வந்துருவா. சார் சார், பேஷண்ட் கண்ணு முழிச்சிட்டாங்க. கடவுளே, அவங்கள தொந்தரவு பண்ணாம இப்ப நீங்க உள்ள போய் பார்க்கலாம். சரிங்க சிஸ்டர். ஓகே சிஸ்டர். வாங்க மாப்ள. ப்ரோ வாய்ஸ் சார். இந்த சூழ்நிலையில என்னால உன் பக்கத்துல இருக்க முடியாம போயிடுச்சு பார்வதி.
இன்ஸ்பெக்டர் வந்துட்டாரு, கொஞ்சம் கவனமா இருங்க மேடம். அட எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க தான் டென்ஷன் ஆகாம இருக்கணும். சார் என்ன சார் ஆச்சு? அதை விடு. இந்த அம்மாவை பார்க்க யாராவது வந்தாங்களா? யாரும் வரலைங்க சார். என்ன சார் ஆச்சு? போனது கொலைகாரனை கைது பண்ணிட்டீங்களா? யோ, எவனா போன் பண்ணி விளையாண்டுருக்காயா? நீ பெரிய ஆளுதான் முருகேசா. என்ன சார் சொல்றீங்க? யோ, கொலை நடந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்க யாரோ வாழைக்கொலையை வெட்டி போட்டிருக்காயா? அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. யோ, எல்லாரும் போய் வேலையை பாருங்க. ஓகே சார். சார் இந்த லெஜர்ல சைன் பண்ணிடுங்க. எடுமா போடுறேன். வாங்கக்கா. ஏனுக்கா பார்வதி இன்னைக்கு எப்படி இருக்குங்க? நல்லபடியா ரத்தத்தை கொடுத்துட்டீங்களா? அந்த அம்மனுக்கு சரியாயிடுச்சு இல்லைங்களா? ஒரு பிரச்சனையும் இல்ல. பார்வதிக்கு தேவையான ரத்தத்தை கொடுத்துட்டேன். அவ கண் முடிச்சிட்டா. சரி. ஆனா அவ பக்கத்துல இருந்துதான் முருகேசா பாத்துக்க முடியல. நான் அங்க இருக்கும்போதே ஆதி வந்துட்டான். அதனால அப்படியே ஒளிஞ்சு ஒளிஞ்சு நான் வந்துட்டேன். என்னக்கா பண்றது? எல்லாம் ஏதோ சொன்னீங்களே அந்த கொல்லி தோசைன்னுட்டு, அதனால எல்லாம் இப்படிதான் இருக்கும் போல இருக்குக்கா. போக போக எல்லாமே சரியாயிருமுங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா. முருகேசா சொல்லுங்கக்கா. போய் நல்லபடியா ரத்தத்தை கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா இப்போ லாக்அப்ல இருக்கிற புவனாவை வெளியில எடுக்கணும். நான் திரும்ப லாக்அப்குள்ள போகணும். என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு என்னக்கா, அப்போ அவங்களுக்கு ஃபோனை போட்டு 2 கொலை வந்துருச்சுன்னு சொன்னானுங்க. மறுபடியும் ஃபோனை போட்டு ஒரு கொலை சேர்த்து 3 கொலை வந்துருச்சுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. ஆம்புட் போலீஸ்காரங்களும் ஸ்டேஷனுக்கு வெளியில போயிடுவாங்க. அப்புறமேட்டு நீங்க உள்ள போயிடலாமுங்க. இந்த இடத்துல சார். இத அப்படியா? ஹலோ, சொல்லுங்க. நீங்க எதை நல்லூர் போலீஸ் ஸ்டேஷனுங்களா? ஆமா. இன்ஸ்பெக்டர் ஐயா இருக்காருங்களா? யோ, இன்ஸ்பெக்டர் தான்யா பேசுறேன். நீ யாரு, எங்க இருந்து பேசுற? நான் பிச்சம்பாளையத்திலிருந்து பேசுறேனுங்க. இங்க ஒரு 3 கொலை விழுந்துருச்சுங்க. யோ, முதல்ல 2 கொலை விழுந்துருச்சுன்னு போன் பண்ணானே, அவன் தான் இப்ப போன் பண்ணி 3 கொலை விழுந்துருச்சுன்னு சொல்றான். அகிலா ரத்தம் கொடுத்துட்டு வந்துட்டா போல் இருக்கு. முருகேசன் தான் போன் பண்றான். ஆமா, கொலை பண்ணது யாரு? அது எனக்கு எப்படிங்க தெரியுங்க? கொலை விழுந்துருச்சுங்க, அம்புடுதானுங்க எனக்கு தெரியும். சரி, செத்தது யாரு? ஆம்பளையா இல்ல பொம்பளையா? அது ஐயோ, இன்ஸ்பெக்டர் உஷாராயிட்டார் போல இருக்கு. ஹலோ 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 ஹலோ. ராஸ்கல், போலீஸ்டே விளையாடுறான் அவன். கையில மட்டும் கிடைச்சான்னு வை அவன். அன்னைக்கு இருக்கு அவனுக்கு. சரி, கொண்டாயாதையா. டென்ஷன்ல இவன் வேற. இந்த தடவை நம்ம பருப்பு அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட வேகலிங்கக்கா. உஷாராயிட்டான் போல இருக்கு. கொலையானது ஆம்பளையா பொம்பளையான்னு கேக்குறானுங்கக்கா. நான் இதை எதிர்பார்த்தேன். அதானுக்கா எனக்கும் தெரியலீங்க. ஏனுங்கா எனக்கு வந்துருச்சுங்கக்கா. மறுபடியுமா முருகேசா? ஐயோ, அந்த வந்துருச்சு இல்லைங்கக்கா, ஐடியா வந்துருச்சுங்கக்கா. சித்திரங்கா வந்துடுறேன். முருகேசா, கரெக்டான நேரத்துல அம்மா வந்து உனக்கு ரத்தம் கொடுத்து காப்பாத்திட்டாங்க. அம்மா இங்க எப்படி வந்தாங்க? ஆமா நீ அம்மாவுக்கு உங்களுக்கு ஒரே பிளட்ங்கிறதால அம்மா உங்களுக்கு பிளட் கொடுத்துட்டாங்க. அம்மா வந்து எனக்கு ரத்தம் கொடுத்தாங்களா? ஆமா பார்வதி, ஏற்கனவே ஒரு முறை இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆனப்போ அம்மா தான் உனக்கு ரத்தம் கொடுத்து உன் உயிரை காப்பாத்துனாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குப்பா. கண்டிப்பா இவங்க ஏதோ பண்றாங்க. ஆனா இங்க இருக்கிறது புவனா அம்மாச்சு. இவங்கெல்லாம் சொல்றத வச்சு பார்த்தா புவனா அம்மா தான் எனக்கு பிளட் கொடுத்திருப்பாங்களோ? அப்ப புவனா அம்மா, அகிலா அம்மா, எனக்கு 3 பேருக்கும் ஒரே பிளட் குரூப் தானா? நல்ல வேளை பார்வதி, உனக்கும் ஆண்டிக்கும் ஒரே பிளட் குரூப்ன்றதுனால ஆண்டியால உடனே வந்து பிளட் கொடுக்க முடிஞ்சது. அதனால ரொம்ப ரேரான உன்னோட பாம்பே பிளட் குரூப் கிடைக்காம நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். அருண் ப்ரோ, அம்மா எங்க?
அதான் சொன்னே ப்ரோ, அம்மா டாக்டர்கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு. இன்னும் வரல. ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. அகிலா அம்மா தான் வந்து பிளட் கொடுத்துருக்கணும். ரத்தம் கொடுத்துட்டு எங்க போனா? இவ்வளோ நேரமா அம்மா டாக்டர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் வேணும்னா போய் பார்த்துட்டு வரட்டுமா ப்ரோ? சின்னியா வேண்டாம் விடுங்க. அம்மா எனக்காக ஏதாவது கோயிலுக்கு வேண்டிக்க போயிருப்பாங்க, வந்துருவாங்க. சரிங்கண்ணே. ஒருவேளை அம்மா தான் வந்திருப்பாங்களா? அதுக்கு நடுவில் என்னவோ நடந்திருக்கு. ஆள் மரட்ட மடி பண்றீங்க, கண்டுபிடிக்கிறேன் இருங்க. இப்போ அகிலா எப்படி உள்ள வருவா, நான் எப்படி வெளில போறது? முருகேசன் என்ன யோசனை பண்ணி வச்சிருக்கான்னு தெரியலையே. நேத்து பிட் பாக்கெட்ல புடிச்சிட்டீங்களா? அவனை எனக்கு போட்டு ப்ரொடியூஸ் பண்ணி. இது என்ன கிடையாது, சாம்பிராணி போட வந்திருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் போட தேவையில்ல, நீ கிளம்பு. ஏட்டையா நம்ம ஆயில நல்லா பாருங்க. முருகேசன். யோ முருகேசா, என்ன அது வேஷம்? ஏட்டையா உள்ள இருக்கிற அக்கா வெளியில கொண்டு வந்துட்டு வெளியில இருக்கிற அக்கா உள்ள கொண்டு போய் விடணும்னா அதுக்கு இந்த சாம்பிராணி புகை போடணும். கொஞ்சம் உதவி பண்ணுங்க. புரியுது முருகேசா. யோ ஏட்டே சார், அங்க என்னையா பேச்சு? முதல்ல இருந்தாலும் வெளியில அனுப்பியா? சார், சாம்பிராணி புகை போட்டா ஸ்டேஷனுக்கே நல்லது சார், கொசு தொல்லையே வராது சார். சார் ஒரு 5 நிமிஷம் சார், எல்லா பக்கமும் போட்டுட்டு போகட்டும் சார். சரி சரி, சீக்கிரம் போட்டா இருந்தாலும் போ சொல்லு. பாய், சீக்கிரமா போட்டுட்டு போ. இந்த பஞ்ச முகக்குள்ள வச்சுக்கோங்க. அப்படி போய் வரட்டியா? போய் அந்த பக்கம். அக்கா நான் தான் முருகேசன். ஆடா முருகேசா, ஆட நீயா? ஆமாமுக்கா. கண்டுபிடிக்கவே முடியல, அசல பாய் மாதிரியே இருக்கே நீயே. எனக்கு ரெடியா இருங்க, நான் போய் அகிலாக்கா உள்ள கூட்டு வந்துடுறேனுங்க. போ போ போ. ஏட்டையா நீங்க அக்காவை திறந்து வைங்க, நான் போய் அகிலாக்காவை கூட்டிட்டு வந்துடுறேனுங்க. போங்க போங்க. சீக்கிரம் தரங்க, சீக்கிரம். வாங்க வாங்க. எனக்கு மூக்க மூடிட்டு வாங்க, மயக்க மர புகை போட்டிருக்கேன். ஏட்டையா அக்காவை கூட்டு போயிடுறேனுங்க. சீக்கிரம் போங்க. ஏனுங்க உள்ள போய் உங்க உடுப்பை மாத்திட்டு வந்துருங்க, சரிங்களா? ஏனுங்க நீங்க போய் மாத்திட்டு வந்துருங்க. ஏனுங்க கேட்டியா, மயங்கி கிடக்குறவங்களே எழுப்பி சேர்ல உட்கார வச்சிடலாமுங்க. இல்லைன்னா நம்ம மேல சந்தேகம் வரும் இல்லைங்களா? வாங்க வாங்க, தூக்கி உட்கார வச்சிடலாமுங்க. வாங்க தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. அகிலா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? பார்வதி இப்ப எப்படி இருக்கா? பார்வதி நல்லா இருக்கா புவனா? அவளுக்கு இப்ப பரவாயில்ல. சரி, சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திக்கலாம், லேட் ஆகுது. ஆமாமா, வா. புவனா, நீ சீக்கிரமா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போ. ரொம்ப நேரம் உன்னை காணோன்னு அவங்க சந்தேகப்படுவாங்க, தேட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, ஆமாமா. சரி அகிலா,
அகிலா ஒன்னும் व्यसனப்படாத, உன்னை சீக்கிரமா இங்க இருந்து வெளியில எடுத்துடலாம். புவனா, எனக்கு நல்லாவே தெரியும் ஒரு சதி பண்ணி தான் என்ன உள்ள தள்ளியிருக்காங்க. இத சரி பண்ணி எப்படி வெளியில வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கவலைப்படாத, போயிட்டு வா. பாய் பாய். சுந்தரேசன், ரொம்ப நன்றி. பரவாயில்ல மேடம். அவங்கள பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்க மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். ஆ